ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம அனிமே தமிழ் எக்ஸ்பிளனேஷனில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்பிடன் ரிலேஷன் சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உலகம் பேசாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போயிடலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா போன டைம் அந்த பொண்ணை கொன்ன மாதிரி காட்டியிருப்பாங்கல்ல, அந்த சீனை தான் வந்து காட்டிட்டு இருக்காங்க. அப்போ ரான் வந்து அந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கான். எப்படி இந்த எல்லா லைட்லையும் வந்து குறி பார்த்து நடு சென்டரில் சுட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் வந்து ரானுக்கு சுடவே தெரியாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். சரி, ஓகே, நம்மளும் ரான் மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த இஷிக்கு சாமிலாம் கூப்பிட்டு அந்த பொண்ணுக்கு பக்கத்தில் போய் படுத்து பார்க்குறான். முகத்தை பார்த்தோன்னே வந்து இவனுக்கு ரொம்ப பயமாயிடுது. அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த செக்யூரிட்டி சொன்ன ஞாபகம் வந்துச்சு. என்னன்னா அந்த சேட்டலைட் வியூ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி யாரோ சேர் எடுத்து அடிக்கிற மாதிரி வராங்க. யாருன்னு பார்த்தா அந்த ரானோட சீனியரு. உடனே இஷிக்கு இருந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அதை தான் நான் கேட்க வந்தேன். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க? நான் வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் ஆயிருக்கும், அதை பார்க்கலாம் தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நான் அதை முன்னாடியே பார்த்துட்டேன், அது ஃபுல்லாக பிளாக்காக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த பொண்ணை கொன்னது யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அது ரான் தான், நீ அதை வந்து நிரூபிக்க நினைக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சமையல்காரவங்க வந்து நான் வந்து சமைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செக்யூரிட்டி நான் ரூமை போட்டுட்டு அப்போ தான் மேலே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொருத்தர் இந்த வித்தியாசமான முடி வச்சிருப்பாங்க, அவன் பாத்ரூம் இருந்தேன்னு சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப்பாப் ஐடல் மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் வந்து லைவ்ல ஸ்ட்ரீமில் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ ரான் மட்டும்தான் வந்து சாப்பிட்டுட்டு கீழே போயிருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் கொன்னது ரான் தான், நீ அதை வந்து நிரூபிக்க நினைக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் வந்து நிரூபிச்சு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இஷ்கி சொல்லிட்டு இருக்கான். அந்த சீனியர் இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா யாருமே இல்லை, அப்போ கொன்னது ரான் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இல்லை, நான் உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இஷ்கி சொல்கிறான். சரி, ஓகே, இப்போ நீ சொல்கிறதுங்கிறதுனால மட்டும்தான் உனக்கு இந்த ஒரு சான்ஸ் தரேன். அது மட்டும் இல்லாமல் வந்து நீ இதை சரியாக பண்ணலை அப்படின்னா உன் மேலேயும் அந்த கேஸ் தூக்கி போட்டுரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கேருந்து ரெக்கார்டான இடத்த காட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இஸ்கி காட்டுறான். கொஞ்சம் தூரத்துக்கு வந்து பிளாக்காக இருக்குது, மற்ற டைமில் மட்டும்தான் ரெக்கார்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இருந்துக்கிட்டு அந்த சீனியர் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படி அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது கண்டுபிடிச்சிட்டேன், நான் யார் கொண்டு வந்து இங்கே கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இதான் இந்த சாவியை பிடிச்சி ஃபஸ்ட்டு ரானோட ஹேண்ட் கஃப் கழட்டி விடு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சொல்ல நேரம் இல்லை, சீக்கிரமாக போய் கழட்டி விடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் வந்து சீக்கிரமாக போய் அந்த திருடனை பிடிக்கணும், அப்படி இல்லைன்னா 25 நிமிஷம் நடந்த மாதிரி அவன் தப்பிச்சு போயிடுவான் அப்படின்னு சொல்லும்போது உடனே இஷ்கி வந்து ரானோட கையில் இருக்கிறத கழட்டி விட்டுறான். இப்போ ரான் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நோட் புக் கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அப்படி கேட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்லிட்டு இருக்கான், இந்த மாதிரி வந்து 1 மணிக்கு முன்னாடி நடக்க வாய்ப்பில்லை, அதாவது 11 மணி பக்கமாக தான் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து இவன் ரான் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இருந்துக்கிட்டு நான் வந்து எந்த இடத்துல கடந்தேன், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா அந்த பொண்ணை வந்து பின்னாடி, அதாவது முதுகு பின்னாடி தான் ஷூட் பண்ணாங்க, ஆனால் நான் கிடந்துட்டு இருந்தது அவளுக்கு ஆப்போசிட்டில், அப்போ நான் கொன்னது இல்லை, அதாவது வந்து வேற ஒருத்தவங்க தான் கொண்டாங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு வந்து ரான் சொல்லிட்டு இருக்கான். அப்போ தெரியும்னா ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்கும்போது சும்மா தான் அப்படிங்கிற மாதிரி வந்து வித்தியாசமாக சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் எனக்கு போய் சுகர் கேன் ஜூஸ் சிரப் கொண்டு வா, எனக்கு பசிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு இவங்க 2 பேரும் அவங்களோட ரூமுக்கு போயிடுறாங்க. ரூமுக்கு போனோடனே இந்த சீனியர் எங்கேயா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஃபிஷ்ஷிங் லைன் கிடைக்குது, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தூண்டில் போடுற கை இருக்கும்ல, அது கிடைக்குது. இங்கே ரான் வந்து இந்த சிரப்பை குடிச்சிட்டு இருக்கான். இங்கே இவங்க வந்து ஜாலியாக இங்கே பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. இசிக்கு இருந்துட்டு இங்கே சீரியஸாக நடந்துட்டு இருக்கு, நீ என்ன இங்கே சேர்த்து பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரான் வந்துக்கிட்டு என்னை யாரோ தூக்கிட்டு போன மாதிரி இருந்துச்சு, தூக்கிட்டு போய் அந்த ரூமில் என்னை போட்டாங்க, அது எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது, நான் எவ்வளோ தான் மயக்கத்தில் இருந்தாலுமே வந்து எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது, யாரோ என்னை தூக்கிட்டு மட்டும் போனாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ரான் பேசிகிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இஷிக்கி இருந்துகிட்டு என்ன சொல்கிறான்னா அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து ரான் இருந்துக்கிட்டு அந்த சிரப்பை வந்து மேலே அடிச்சிடறான். பார்த்தா டொம்முன்னு ஒரு சத்தம், சீனியர் மேலேருந்து வந்து கீழே விழுவுறாரு. கீழே விழுந்தோடனே இவங்க வேக வேகமாக ஓடி வந்து பார்க்குறாங்க. சீனியர் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உயிர் போகிற நிலமையில் இருக்கார். உடனே வந்து பார்த்திங்கன்னா ரான் வரத்துக்குள்ளே செத்துடுறாரு. அதுக்கப்புறம் ரான் ஒரு 2 செகண்ட் அமைதியாக இருந்துட்டு இவர் செத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி வந்து இஷிக்கி கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இப்போ ரான் இருந்துகிட்டு என்ன சொல்கிறான் அப்படின்னா இவர் தான் எங்களோட சீனியர், இப்போ இவரே இறந்துட்டாரு, அவர் தான் ப்ளூவில் ரொம்பவே ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருந்தார், இப்போ அவரே இறந்துட்டார், என்னால் தாங்கிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படியே வந்து அவர் பக்கத்தில் படுத்து என்னை மன்னிச்சிடுங்க, என்னால் உங்களை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் இஷ்கி இருந்துட்டு எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது, உன்னோட வருத்தம் எனக்கு ரொம்பவே புரியுது அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது அந்த ஃபிஷிங் லைன் கையிலேருந்து எடுத்துடுறாரான்னு உடனே இந்த 2 பேர் வந்துடுறாங்க. வந்தோடனே என்னது இன்னொரு கொலை அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு இஷ்கி சொல்லிட்டு இருக்கும்போது ரான் வந்துட்டு இதை நான் 30 செகண்டில் உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து எப்படி பேசுகிறான்னு மட்டும் நீங்கள் கேளுங்க.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இஷிக்கி சொல்லிட்டு இருக்கான், இந்த கன் வச்சு தான் அந்த பொண்ணை சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அந்த மற்றவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் அந்த செக்யூரிட்டி வந்து நான் லைப்ரரியில் இருந்தேன் அப்படின்னும், அந்த முடி வித்தியாசமாக வச்சுருக்கிற பாத்ரூம்லேயும் இந்த கேப்ப பயலுள்ள மாதிரி இருக்கிறவங்க லைவ்லேயும் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த முடி வித்தியாசமாக வச்சுருக்கவங்க வந்து இந்த வில்லேஜை வந்து சபிக்கட் வில்லேஜ், நம்ம இருக்கிற எல்லாருமே இங்கேருந்து சாவ போகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் வந்து டிப்ரெஷன் போன வந்துக்கிட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அதெல்லாம் இல்லை, நான் யார் கொண்டவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவேன், எனக்கு கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க, ஆனால் அது வரைக்கும் இஷிக்கி உங்கள் இது எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இவங்க 2 பேரும் இந்தாண்டு வந்துடுவாங்க. இந்தாண்டு வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இவங்க எப்படி கதவை திறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த செக்யூரிட்டி வந்து கதை உடச்சிட்டு வெளியே வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டோம் வந்து திறந்துருக்காது, மூடி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதாவது எப்படி கதை சாதிருப்பாங்கன்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஃபிஷ் லைன் வச்சு வந்து பார்த்திங்கன்னா கதை வந்து பூட்டு போட்டிருப்பாங்க. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாஸ்டர் கீ வந்து இஷிக்கி கிட்ட இல்லாமல் வந்து ரான் கிட்ட இருக்கும். ஆனால் ரான் என்ன சொல்லுவான் அப்படின்னா, அவங்க வந்து க்ளூ வச்சு தான் ஒட்ட வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ரான் சொல்லுவான். ஸோ வந்து ரான் ரொம்ப நல்லா டிடெக்டிவாக நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணுறான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது உடனே வந்து ரான் அந்த பொண்ணு பக்கத்தில் போயிட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்கான். அவன் பேசிகிட்டு இருக்கும்போது இஷிக்கி என்ன பண்ணுறான்னா, இவன் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணு அப்படின்னு வந்து ரான் சொல்லிடுறான். இஷிக்கி லைட் ஆஃப் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தா வந்து ஒரு லைட்டு மட்டும் எரியுது, அதாவது சுவிட்ச் லைட் எரியுது. அதை வந்து இஷிக்கியும் ரானும் கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவன் எப்படி தப்பிச்சிருப்பானே எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, யார் பொண்ணு இருப்பா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இஷிக்கி நல்லா யோசிச்சுருப்பான். அதுக்கப்புறம் லைட்டாக ஆன் பண்ணி பார்த்தா இந்த ரான் இப்படி விளையாண்டுட்டு இருப்பான். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ இப்படி சின்ன வயசில் விளையாண்ட மாதிரி இதை வச்சு இப்போயும் விளையாண்டுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி நான் யார் கண்டுபிடிச்சாங்கன்னு வந்து யார் கொண்டாங்கன்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த கேப்ப பைடல் மாதிரி இருப்பாங்களா, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த சமைக்கிறவங்க வந்து ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணாங்க. அது எப்படின்னா, நான் கீழே போட்டோமே அது சத்தம் கேட்குதுன்னு சொல்லும்போது அந்த சமைக்கிறவங்க வந்து ரூடாக பிஹேவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் கண்டுபிடிச்ச ரிஸ்கி இருக்கான்ல அப்படின்னு வந்து ரான் சொல்லுவான். உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டை போட்டு முடிக்கிறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாய்ஸும் மாறி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவே நான் வந்து ரொம்ப நாளாக போடலை. ஃபஸ்ட்டு பாதி வந்து பார்த்திங்கன்னா நான் வாய்ஸ் கொடுத்து வச்சுட்டேன். அது மட்டும் இல்லாமல் வந்து எக்ஸாம்லாம் இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் வாய்ஸ் கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் கொஞ்சம் கண்டினியூவாக வீடியோ போடுற வந்து ட்ரை பண்ணுறேன். வாய்ஸ் மாதிரி இருக்கும் அடுத்த வீடியோவில், அது மட்டும் கொஞ்சம் கோச்சிக்கோங்க, குரல் சரியில்லை. அது வரைக்கும் பை பாய்.